இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்து வடமாகாண மீனவர்களினால் யாழ்ப்பாணத்தில் கண்டன பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடமாகாண கடற்றொழிலாளர்கள் இணையத்தின் ஏற்பாட்டில் இந்த கண்டன பேரணி இடம்பெற்றது. மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மீனவர்களின் கண்டன பேரணி ஆரம்பமானது. கச்சேரி வீதியூடாக நாவலர் வீதியை அடைந்த பேரணி யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் வரை சென்றது. அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதுவர் நடராஜாவிடம் வடமாகாண மீனவ இணையத்தினால் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படைக்குள் வந்து மீன் பிடிக்கக்கூடாது என்பதில் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் கொடுக்கும் விண்ணப்பங்கள், வைக்கும் கோரிக்கைகள், வேண்டுகோளுக்கு இணங்க நாங்களும் இங்கே துணை தூதரகம், இந்திய தூதரகம், கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம், நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம தமிழக மீனவர்களுக்கு நாங்கள் கூறி வருவது என்னவென்றால், இந்த இலங்கை கடலுக்குள் வந்து மீன் பிடிக்க வேண்டாம், அதுவும் இந்த இழுவை படகுகள் வரவே கூடாது என்றுதான் நாங்களும் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்திய மீனவர்கள் வடபகுதி கடற்பரப்பில் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கை ஈடுபடுவதால் வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் கடல் வளங்களும் அளிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வடக்கு வாழ் மீனவர்கள் வடமாகாணத்திலே மிகவும் இந்திய இழுவ படகுகளால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போர் முடிந்த பின்னும் ஏதோ ஒரு வகையில் தொழிலை ஆரம்பித்த வடக்கு மீனவர்களுக்கு இன்னும் சில முட்டுக்கட்டைகள், தடைகள் காணப்படுகின்றது. சமீப காலமாக மதிப்பார்ந்த ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கும் பல முறை பல கோணங்களில் இது சம்பந்தமாக முறையிட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பதிலோ முடிவுகளோ எட்டவில்லை. வாழ்வாதாரத்தை 90% வாழ்வாதாரத்தை அள்ளிச் செல்கிறார்கள். எங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாக இருக்கின்றது.